பாண்டியன் ஸ்டோர் இந்த வார சீரியல் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த ப்ரொடிக்ஷனில் பார்க்கலாம். நம்ம பாண்டியன் கடையில் எப்படியோ கீழே விழுந்துடுறாரு. எப்படின்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா தண்ணி இருந்தது தெரியாமல் வலிக்கி விட்டு கீழே விழுந்துடுறாரு. அதை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு சரவணனும் பழனியும் வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. பாண்டியனை கூட்டிகிட்டு வரவுமே அதை பார்த்துட்டு தாங்கி தாங்கி நடந்து வரவுமே கோமதிக்கு ரொம்ப பயம் வச்சு பதட்டத்தோடு என்னங்க ஆச்சு, எப்படிங்க விழுந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கவும் பழனி சொல்கிறாரு, இல்லைக்கா மச்சான் கடையில் தண்ணி கீழே இருக்கிறது தெரியாமல் வலிக்கி விட்டு கீழே விழுந்துட்டாரு அப்படிங்கும். பார்த்து இருக்கக்கூடாதாங்க, ஏங்க இப்படி அசால்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல் போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு தாம்மா வரோம் அப்படின்னு சொல்லி சரவணனும் சொல்கிறாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனாவோட அப்பாவும் அம்மாவும் வந்துடுறாங்க. வரவுமே கேட்குறாங்க, என்னம்மா என்ன சம்மந்தியாச்சு அப்படிங்கவும். இல்லை ஒன்றும் இல்லை சம்மந்தி, இந்த மாதிரி கடையில் கீழே வலிக்கி விட்டு விழுந்துட்டேன், தண்ணி இருக்கிறது தெரியாமல், இப்போ கொஞ்சம் பார்த்து வேலை பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி இப்போ மீனாவோட அப்பாவும் சொல்கிறாரு. சரி சம்மந்தி, என்ன சம்மந்தி திடீர்னு அப்படின்னு மீனாவை என்னப்பா சொல்லாமல் திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம மீனாவோட அப்பா இருந்துக்கிட்டு, அது ஒன்றும் இல்லைம்மா, நம்ம மாப்பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சுல, அதனால நம்ம குலதெய்வ கோயிலில் பொங்க வைக்கலான்னு வேண்டியிருக்கேன், நீங்கள் எல்லோரும் வந்துடணும் அப்படிங்கவுமே. சரி லீவு போட்டு எல்லாருமே வாங்க, ஒன்றா குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பழனி இருந்துக்கிட்டு, எப்படியோ மாப்பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க, பரவாயில்லை அப்படின்னு சொல்லி மீனாவோட அப்பாட்ட சொல்லவுமே மீனாவோட அப்பாவுக்கு சொல்கிறாரு, இல்லை அது நான் எங்கே வாங்கி கொடுத்தேன், நான் சும்மா ரெக்கமெண்டேஷன் மட்டும் தான் பண்ணேன், அதுக்கு பணம் கொடுத்ததே சம்மந்தி தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாண்டியனும் ஒரு மாதிரி பார்க்குறாரு. கடைசியில் நம்ம சுகன்யா என்ன பண்ணிடுறாங்க, இந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு குட்டையை கிளப்பி விடணும்னு சொல்லிட்டு செந்தில் தம்பிக்கு கவர்மெண்ட் வேலைக்கு பணம் கொடுத்தது மாமா இல்லை, நம்ம மீனா தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ எல்லாருமே எங்களை போய் சொல்லி ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் இந்த வீட்டு வாசப்படியவே நான் மிதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அப்பாவும் அம்மாவும் கோச்சிட்டு போயிடுவாங்க. மீனா பா தயவு செஞ்சு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவாருங்க. பின்னாடி வர இல்லைம்மா நீ தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் போய் கோவத்தோடு போய் சுகன்யாவிட்ட, என் வாழ்க்கையில் இனிமேல் நீங்கள் தலையிடுற வேலை வச்சுக்கிறாதீங்க, என் விஷயத்தில் தலையிட்டீங்கன்னா அவ்வளோதான் சொல்லி மிரட்டுறாங்க. நீ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வாரம் சீரியலில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்